Nitya, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அசத்தலான ஒரு டேஸ்டான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எல்லா ரெசிபிக்கும் வந்து நம்ம சைடு டிஷ்ஷா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மாங்காவை வச்சு மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போறோம். இந்த சீசன்ல உங்களுக்கு மாங்காய் வந்து நிறைய கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா நாளுமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு வருஷம் ஆனாலுமே இது வந்து கெட்டு போகாது. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் செய்ய போறோம். இன்னைக்கு ஏன் ஸ்டைலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாங்காவை நல்லா கழுவிட்டு அதை வந்து ட்ரை கிளாத்தில் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சதை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கல்லுப்பு வேணும்னா கல்லுப்பு கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு நாள் வந்து நான் ஊற வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் 1 hour or 2 hours வந்து நம்ம இதை ஊற விட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதை ஊற வைக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நம்ம மூடி வெயிலில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை வெளியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயில் போடுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறின மாங்காயில் தண்ணி வந்து இருக்கும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, உப்பு போட்டோம்ல அந்த உப்பில் இருக்கக்கூடிய அந்த உப்பு மாங்காயெல்லாம் சேரும் போது வரக்கூடிய அந்த தண்ணி தான். அதை வந்து நம்ம ஊற்ற தேவையில்ல. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தய பொடியை வந்து சேர்த்துக்கலாம். வெந்தய பொடியை சேர்த்துட்டு பெருங்காயம் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து முக்கியம், அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே நான் 150 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடுகோட ஃப்ளேவர் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து கடுகோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சு நல்லா வந்து பொரியணும். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. உடனே எண்ணெயில் ஊற்றினோன்னே நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பொரியிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு அதை மெதுவாக வந்து பொரிய விடுங்க. இப்போ ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மல் ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா கூட அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் பெருங்காயம் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். அந்த வெந்தய பொடி பெருங்காயம் இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு, இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு, இல்லை மோருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஊறுகாய் வந்து சும்மாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாங்காய் ஊறுகாய் பிடிக்குங்கிறவங்கலாம் லைக் போடுங்க. மாங்காய் ஊறுகாய் பிடிக்காது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, சூப்பராக வந்து மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நம்ம ஜாரில் வந்து போட்டு நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் இது வந்து கெடாது. உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஆயிலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.